சவுக்கு சங்கர் அவர் அரெஸ்ட் ஆகி சிறையில் இருக்கார் இல்லையா? நம்மளுக்கு வந்த சோர்ஸில் நீங்கள் ஒரு வீடியோவில் இருக்கீங்க. ஸோ நேற்றைய தினம் நீங்கள் போய் அவரை மீட் பண்ணியிருக்கீங்க. பெரிய அப்படி ஒன்றும் ரகசியமாலாம் சந்திக்கல. அவர் வந்து ஒரு குண்டாஸ்க்கான ஒரு போர்டு இருக்குது, அட்வைசரி போர்டுன்னு இருக்குது, அறிவுரை கழகம்னு சொல்லுவாங்க. அந்த கழகத்துக்கு அவர் வந்து நேற்று வந்திருந்தார். அதாவது என்னன்னு கேட்டால், இப்போ நேற்று வந்து சென்னை கலெக்டரேட்டில் வந்து அவருக்கு வந்து அட்வைசரி போர்டில் அவருக்கு வர வச்சுருந்தாங்க. அது என்னன்னு கேட்டோம்னா, குண்டாஸ் போட்டாங்கன்னா அந்த குண்டாஸ்க்கு போட்டதுக்கு வந்து அவர்களுக்கு யார் மேலே போட்டாங்களோ அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஒரு 3 நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச் ஒன்று இருக்குது. அந்த பெஞ்சில் போய் நீங்கள் வந்து குண்டாஸ் போட்டது சரியா தவறா அப்படின்னு சொல்லணும். டிசம்பர் மாதம் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன கேஸ்னா வந்து ப்ரொடியூசர், ஃபிலிம் ப்ரொடியூசர், அவரை வந்து மிரட்டினதாகவும் ஒரு 3 மாதம் பெயில் கொடுத்தாங்க. 3 மாதம் பெயில் கொடுத்தோன்னா அவர் வெளியே வந்தார். வெளியே வரும் பொழுதே வந்து நீதிமன்றங்கள் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து போய் வெளியெல்லாம் பேசக்கூடாது, மறுபடியும் அது பண்ணக்கூடாதுன்னு ஒரு வாய்ப்பு விட்டு போட்ட மாதிரி ஒரு இதனால பெயில் விட்டாங்க ஒரு 3 மாதம். அப்போ வந்து அவர் வெளியே வந்தார். வெளியே வந்த உடனே நான் மறுபடியும் வந்து ஒரு தொடர்ச்சியாக மறுபடியும் யூடியூப்ல பேச ஆரம்பிச்சிட்டாரு. அத்தனை பேருக்கும் வணக்கம். 2026 சட்டப்பேரவை தேர்தல் எத்தனையோ பொய்களை உங்கள் முன்னால் அள்ளி வீசி கொண்டிருக்கிறது. அவரை பிடிக்கும் பொழுது மாலதியும் கூட இருந்தாங்க. அவங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க. மாலதியும் வந்து அவங்களோட உட்கார்ந்து எல்லா இதுவும் பண்றவங்க போல. அவரோட ஒர்க் பண்ற இன்னொரு தம்பி ஒருத்தர் இருக்காரு, அவரும் வந்து அவர் நெறியாளராக இருந்தார். அவரும் வந்து பிடிச்சிட்டு போனாங்க. போர்டுக்கு போறதுக்கு முன்னாடி சொல்லும்போது எனக்கு இதுல நம்பிக்கை இல்லைங்க. இந்த 3 பேர் நீதிபதிகள் வந்து திமுக அரசால் அமர்த்தப்பட்டவங்க. அதனால அவங்க வந்து திமுக என்ன சொல்லிட்டு போயிருக்கோ அதை. ஆனாலும் இந்த நீதிபதிகள் அங்க இருந்தவங்களுக்கு மனமாற்றம் தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு சவுக்கு சங்கர் ஒரு சின்ன இது சொன்னாரு. ஆனாலும் யூ தமிழ் ஊடறுப்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ரீசெண்டாக சவுக்கு சங்கர் அவர் அரெஸ்ட் ஆகி சிறையில் இருக்கார் இல்லையா? ஸோ அவர் மேலே குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க, உள்ளே இருக்கிறாரு. நம்மளுக்கு வந்த சோர்ஸில் நீங்கள் ஒரு வீடியோவில் இருக்கீங்க. ஸோ நேற்றைய தினம் நீங்கள் போய் அவரை மீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, ஆக்சுவலி என்ன மாதிரியான விஷயங்கள் அங்கே நடந்தது? ஆமாம், அவர் உங்களுக்கு அதுக்குள்ளே வீடியோலாம் கிடச்சிருச்சா? நாங்கள் ஒன்றும் பெரிய அப்படி ஒன்றும் ரகசியமாலாம் சந்திக்கல. அவர் வந்து ஒரு குண்டாஸ்க்கான ஒரு போர்டு இருக்குது, அட்வைசரி போர்டுன்னு இருக்குது, அறிவுரை கழகம்னு சொல்லுவாங்க. அந்த கழகத்துக்கு அவர் வந்து நேற்று வந்திருந்தார். அதாவது என்னன்னு கேட்டால், இவர் சவுக்கு சங்கரை பற்றி உங்களுக்கு பல பேருக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தொடர்ந்து அவர் வந்து 2008 அவர் வந்து அப்பப்போ அரெஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கார். அதுவும் கிட்டத்தட்ட இந்த திமுக அரசில் பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக போன ஆட்சி செஞ்சாங்களே திமுக அரசில் பல தடவை அவர் மேலே பல கேஸ் போட்டு பல தடவை அரெஸ்ட் பண்ணாங்க. அதில் குண்டாசும் போட்டே இருக்காங்க. சவுக்கு சங்கர் என்பவர் ஒரு பத்திரிகையாளர் தான், நம்மளை பொறுத்த அளவுக்கு ஒரு பத்திரிகையாளர். அவர் பல செய்திகளை அரசு அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகள் அல்லது வேற பக்கம் நடக்கக்கூடிய தவறுகளை அது வந்து இப்போ யூடியூப் சோசியல் மீடியாங்கிறது மிகப்பெரிய ஃபெமிலியரான ஒரு இதாக இருக்குது. அந்த மீடியா மூலமாக அவர் வந்து சொல்கிறாரு. போகும்போதும் அந்த ஊரில் ஏதாவது ஒரு இடத்துல இவரும் இவரது மனைவியும் நின்று கொண்டு ஃபோட்டோ எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறது தமிழ்நாட்டில். இந்த புகைப்படங்களை அரசின் செய்தி விளம்பரத்துறையே வெளியிடுகிறது. அமெரிக்காவுக்கு போயிருந்தப்போ இதே மாதிரி அமெரிக்காவில் சைக்கிள் ஓட்டுற ஒரு ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணாங்க. இங்கேருந்து சைக்கிள் ஓட்டுறதுக்காக அவனை ஓட்டு போட்டு அமெரிக்காவுக்கு அனுப்பணும். இவங்க ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு மக்கள் வரி பணத்தை எப்படி வீணெடுத்திருக்கிறார்கள் தெரிகிறதா? தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு டிஆர்பி ராஜா அவர்கள் வெள்ளை அறிக்கைன்னா அந்த வெள்ளை பேப்பரை தான் தூக்கி காட்டணுன்ட்டு வெள்ளை பேப்பரை தூக்கி காட்டுறாருன்னா எவ்வளவு ஆணவம் இருக்கும் இவர்களுக்கு, யோசித்து பாருங்கள். அதனால பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு பல எவிடன்ஸோட சொல்கிறதுனால மக்கள் அவரை நம்புகிறாங்க. அதனால பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கார். இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா அவர் சவுக்கு சங்கர் ஒரு வீடியோ போட்டார்னா பல லட்சம் போகுது.
ஸோ அதனால அவர் வந்து அவருக்குன்னு ஒரு தனி பேஸ் இருக்குது. அந்த ஃபேன் பேஸுங்கிறது ஒன்று பெரியதாக இருக்குது. அவர் என்ன நடக்குது என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நேற்று வந்து சென்னை கலெக்டரேட்டில் வந்து அவருக்கு வந்து அட்வைசரி போர்டில் அவருக்கு வர வச்சுருந்தாங்க. அது என்னன்னு கேட்டோம்னா, குண்டாஸ் போட்டாங்கன்னா அந்த குண்டாஸ்க்கு போட்டதுக்கு வந்து அவர்களுக்கு யார் மேலே போட்டாங்களோ அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஒரு 3 நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச் ஒன்று இருக்குது. அந்த பெஞ்சில் போய் நீங்கள் வந்து குண்டாஸ் போட்டது சரியா தவறா அப்படின்னு சொல்லணும். ஜென்ரலாக குண்டாஸ் வந்து யார் போடுவாங்கன்னா, மாநகர கமிஷனர், கலெக்டர் இவங்களோட ஒப்புதலோட, கவர்மெண்ட்டோட ஒப்புதலோட அது வந்து போடப்படும். அதுபோல் இவர் மேலே வந்து ஆல்ரெடி குண்டாஸ் எல்லாம் போட்டாங்க. அதிலிருந்து சில இது வந்து விடுதலை ஆச்சு. குண்டாஸ்லேருந்து விடுதலையாகி வெளியே வந்தாங்க. அப்புறம் வந்து மறுபடியும் அது போட்டு இப்போ ஒரு குண்டாஸ் அதுக்கு வேண்டி வந்திருந்தார். ஸோ நம்ம வந்து கலெக்டரேட்டில் ஒரு ஒர்க் இருந்தது, அதுக்காக போனப்போ அவர் அங்கே வந்திருந்தார். அப்போ வந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. டிசம்பர் மாதம் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன கேஸ்னால் வந்து ஒரு ப்ரொடியூசர், ஃபிலிம் ப்ரொடியூசர், அவரை வந்து மிரட்டினதாகவும் அவர்கிட்ட பணம் கேட்டதாகவும் அந்த மாதிரி ஒரு இது போட்டாங்க. அவர் அப்போவே வந்து அரெஸ்ட்டும் பண்ணாங்க. டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 2025 இப்போ அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த அரெஸ்ட்டில் வந்து அவர் உள்ளுக்குள்ளே போயிட்டார். அப்புறம் உடனே வந்து குண்டாஸும் போட்டாங்க. அப்புறம் வந்து அவர் மேலே என்ன நடக்குதுன்னா, அவங்க அம்மா வந்து அவங்க கோர்ட்டில் வந்து ஹேபியஸ் கார்பஸ்னு ஒரு இது இருக்குது. அந்த இதில் வந்து ஆட்கொணர்வு மனு அதில் மேலே ஒரு வழக்கு போட்டு அந்த மாதிரி இது வந்து என் பையன் வந்து இன்றைக்கி வந்து உடல் ரீதியாக அவனுக்கு வந்து இது நிறையா இருக்குது. அவன் இப்போ தான் அவர் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தான். அதனால வந்து அவனுக்கு வந்து நீங்கள் பெயில் கொடுக்கணும் அப்படின்னோடனே ஒரு 3 மாதம் பெயில் கொடுத்தாங்க. 3 மாதம் பெயில் கொடுத்தோன்னா அவர் வெளியே வந்தார். வெளியே வரும் பொழுதே வந்து நீதிமன்றங்கள் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து போய் வெளியெல்லாம் பேசக்கூடாது, மறுபடியும் அது பண்ணக்கூடாதுன்னு ஒரு வாய்ப்பு விட்டு போட்ட மாதிரி ஒரு இதனால பெயில் விட்டாங்க. ஒரு 3 மாதம். அது 3 மாதம் இல்லை, மார்ச் வரைக்கும் விட்டாங்கன்னு வைங்க. அப்போ வந்து அவர் வெளியே வந்தார். வெளியே வந்த உடனே நான் மறுபடியும் வந்து ஒரு தொடர்ச்சியாக மறுபடியும் யூடியூப்பில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அத்தனை பேருக்கும் வணக்கம். 2026 சட்டப்பேரவை தேர்தல் வரப்போகிறது. அத்தனை கட்சிகளும் உச்சகட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. திமுக என்ற தீய சக்தி எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பொய்களை உங்கள் முன்னால் அள்ளி வீசி கொண்டிருக்கிறது. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரிஞ்ச தொழில் ஒன்று தான், பத்திரிகை தொழில். அந்த பத்திரிகையில் வெளிக்கொண்டு வர்றது, அந்த செய்திகள் இருக்குது, அந்த செய்திகளை நான் வெளிக்கொண்டு போகிறேன். இது வந்து இந்திய அரசியல் இது சார்பாகவே வந்து அரசியலமைப்பு சட்டப்படியே வந்து பேசும் சுதந்திரம் எல்லாத்துக்கும் இருக்குது. அதில் வந்து நான் வந்து வேண்டாதெல்லாம் பேசலை. என்ன நடக்குதோ அது பத்திரிகைக்கான அந்த செய்திகளை வந்து எனக்கு கிடைக்கிற சோர்ஸை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பல செய்திகள் இது பண்ணார். அந்த இது ஆனாலும் போலீஸ் வந்து உடனடியாக கோர்ட்டில் அதுக்காக மனு தாக்கல் செஞ்சாங்க. இந்த மாதிரி வந்து அவர் வெளியே போய் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்புறம் அது வந்து வெளியே போன பேசிகிட்டு இருக்காருன்னு அப்புறம் வந்து சரின்னு அவங்க வந்து அவங்களோட பெயிலை வித்ரா பண்ணிட்டாங்க. இதுக்கு இடையில என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து அவங்க அம்மா வந்து ரொம்ப உடல்நல குன்றி அவங்க வந்து பெங்களூரில் அவங்களோட மகள் வீடு இருக்குது, அதாவது இவரோட தங்கச்சி, சவுக் சங்கரோட தங்கச்சி, அவங்க வீட்டில் போய் அங்கே தான் இருந்தாங்க. அங்கே இருந்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்தாங்க. அப்போ வந்து ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்லும்போது அவர் வந்து வீடியோஸும் போட்டுட்ருக்காரு. போலீஸும் தேடிக்கொண்டிருக்குது இவரை. அது வந்து இப்போ அந்த ஒரு சமயத்தில் வந்து இவர் வந்து அங்கே வந்து பார்க்க வர்றாரு. பெங்களூர் போய் பார்க்க போகிறார். அவங்க அம்மா பார்த்துட்டு திரும்பி வந்து அவர் எங்கே தங்கியிருக்காருன்னா, அவர் ஆந்திராவில் எங்கேயோ ஒரு இதில் தங்கிட்டு அவர் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்காரு. அப்போ வந்து இங்கே இங்கே வந்து பிடிக்கிறதுக்கான இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க இல்லையா. அப்புறம் வந்து அவர் எங்கே போகிறாரு என்ன பண்ணுறாரு பார்க்கும்பொழுது நீங்கள் மார்ச் வரைக்கும் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த பெயிலும் ஓரளவுக்கு முடியும் பொழுது அது வந்து ஒன்று சரண்டர் ஆகிருக்கணும். நேராக போய் சிறைக்கு போய் அவர் வந்து நான் இது மாதிரி என்னோட பெயில் இது முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி போயிருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது போகல. அவர் போகாதனால உடனே போலீஸ் தேடப்படும் குற்றவாளி மாதிரி அனௌன்ஸ் பண்ணி அவரை தேடி பிடிச்சி அப்புறம் கொண்டு போனாங்க. அந்த அவரை பிடிக்கும் பொழுது மாலதியும் கூட இருந்தாங்க. அவங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க. மாலதியும் வந்து அவங்களோட உட்காந்து எல்லா இதுவும் பண்ணுறவங்க, ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறவங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து அவங்க வந்து மாலதி வந்து வெளியே வந்துட்டாங்க. அதே போல் அவரோட ஒர்க் பண்ணுற இன்னொரு தம்பி ஒருத்தர் இருக்கார். அவரும் வந்து அவர் நெறியாளராக இருந்தார். அவரும் வந்து பிடிச்சிட்டு போனாங்க. அவரும் வெளியே வந்துட்டார். இப்போ இருக்கிறவர் வந்து சவுக்கு சங்கர் ஒருத்தர் தான். சவுக்கு சங்கர் நேற்று சந்திக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்தார். அப்படி ஒன்றும்
அரெஸ்ட் ஆகிட்டமே இதாயிருச்சு அப்படிங்கிற வருத்தம்லாம் தெரியல. அவர் போர்டுக்கு நேற்று வந்து அட்வைசரி போர்டுக்கு ஜென்ரல் அட்வைசரி போர்டு இந்த சொன்ன 3 வாரத்தில் அல்லது 3 மாதங்களுக்குள்ள கொண்டாடுவாங்க அப்படி சொல்லி அப்போ வரும்பொழுது அங்கே போய் பார்க்கும்பொழுது அவர் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக தான் இருக்கார். அவர் ஒன்றும் அப்படி ஒன்றும் ஐயோ என்னடா இப்படி ஆகி போச்சே அப்படிங்கிற அந்த பயம் அந்த இது எதுவுமே கிடையாது. அவர் வந்து ரொம்ப தைரியத்தோடு தான் இருந்தார். இன்னும் அவர் என்ன சொன்னார்னா போகும்போது அது உள்ளுக்குள்ளே போர்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லும்போது எனக்கு இதில் நம்பிக்கை இல்லைங்க. இந்த 3 பேர் நீதிபதிகள் வந்து திமுக அரசால் அமர்த்தப்பட்டவங்க. அதனால அவங்க வந்து திமுக என்ன சொல்லிட்டு போயிருக்கோ அதை தான் செய்ய போகிறாங்க. இவர்கள் வந்து நான் போன உடனே இப்போ வந்து அவங்ககிட்ட வேற மாதிரி எதிர்த்து பேசிக்கொண்டு நான் திரும்பி வந்துருந்தான் போகிறேன். நான் வந்து நீதிமன்றத்தை பார்த்துக்குவேன். நீதிமன்றத்தில் எனக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு உண்மையான இது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு போனார். ரொம்ப வேகமாக போனார். போகும் அந்த காவல்துறை அதிகாரிகள் அவங்க கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு வந்தார். கழிச்சு வரும்போது ரொம்ப அதை விட போகும்போது இருந்த வேகத்தை விட ரொம்ப அதிகமாக சிரிச்சுட்டே தான் வந்தார். என்ன மறுபடியும் என்ன ஆச்சரியம் நடந்தது, நீங்கள் போன உடனே சொல்லிட்டு வரேன்னு சொன்னீங்களே, 1 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். நீங்கள் என்ன கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் அங்கே பேசிட்டு இருந்தீங்களா? ஆமாம் அங்கே 3 பேர் இருந்தாங்க. அதை பழைய ஆட்கள் தான். அவங்க எல்லாம் கேட்டாங்க. அந்த கேட்கும் பொழுது நாங்கள் வந்து என்ன நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். அது ரொம்ப ஜோவியில் அவங்களும் எடுத்துட்டாங்க. ஆனால் அரசு மாறுனால இப்போ வந்து தமிழக அரசு மாறுனால ஒரு மாற்றம், சின்ன மாற்றம் தெரியுது. நான் வந்து எல்லாமே சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னாரு. அப்போ எங்களோட வந்து வாராகின்னு ஒருத்தர், அவரும் வந்து இதுக்கு முன்னாடி அரெஸ்ட் ஆகி மறுபடியும் வெளியே வந்தவர் தான். அவருக்கும் வந்து குண்டாஸ் போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த குண்டாஸ் போகும்போது குண்டாஸ்க்கு இதே போல் அவர் வந்து அட்வைசரி கமிட்டி போகும்போது அவர் என்ன சொன்னார்னா, அந்த 3 பேர் அடங்கிய நீதிபதிகிட்ட கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம், ஜென்ரலாக போனீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 4 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் இவ்வளோ பேசுவாங்க. அவங்க என்ன பண்ணியா என்ன நடந்தது அப்படின்னு கேட்டு டக்குன்னு தட்டி விட்டுருவாங்க எல்லாத்தையும். ஆனால் அவரு போகும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு மேலே இவர் வந்து விளக்கம் கொடுத்து ஆடியோஸ் எல்லாம் அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஆடியோஸ் எல்லாம் போட்டு காமிச்சு அந்த நீதிபதிகிட்ட சொல்லும்போது அவங்களாம் ரொம்ப ஆமாம்மா இப்படியெல்லாம் நடந்ததான்னு கேட்டு போட்டு அவர் வெளியே வந்த உடனே மறுபடியும் வந்து அதுக்கு குண்டாசு ஏற்கப்படும் சொல்லி போட்டாங்க. அதனால அவங்க வந்து பேசுனது பிரயோஜனம் இல்லை அப்படின்னாரு. ஆனால் அது வந்து திமுக அரசு இருந்த காலகட்டத்தில். இப்போ வந்து திமுக அரசு போயிட்டு இப்போ வந்து விஜய் அரசோட வந்திருக்குது. விஜய் அரசு வந்தப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்கள் இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு நீங்கள் எல்லாருமே மாற்றப்பட்டிருக்காங்க. அதனால வந்து ஜுடிஷியரியும் நிறையா மாற்றங்கள் வந்திருக்குது. முக்கியமான நபர்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. அரசு தரப்பில் வர்றவங்களாம் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த மனநிலை என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் அந்த மாதிரி நீதிபதிகள் இப்போ நீங்கள் இந்த அட்வைசரி கமிட்டிக்கு போடுற நீதிபதிகள் எப்படின்னு கேட்டால் ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜாக தான் பொதுவாக இருப்பாங்க. அந்த மாதிரி வருவாங்க. ரிட்டையர்டு வரும்போது பழைய யார் வந்து இவங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்கன்னா எந்த அரசு வருதோ அந்த அரசு சார்ந்து அவங்க கொடுப்பாங்க. இப்போ டிஎம்கே ஆட்கள் டிஎம்கே சார்ந்து பேசியிருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இது கொடுப்பாங்க. ஏன்னா அது வந்தாங்கன்னா அவங்களுக்கு காரு டிரைவரு எல்லா வசதி இருக்குது, மாத சம்பளம் இந்த மாதிரி இருக்கிறனால அவங்க டிஎம்கே சார்ந்து பேசுவாங்க. இப்போ வந்து அந்த இது அரசு போயிருச்சு. ஆனாலும் இந்த நீதிபதிகள் அங்கே இருந்தவங்கக்கிட்ட மனமாற்றம் தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு சவுக்கு சங்கர் ஒரு சின்ன இது சொன்னார். ஆனாலும் நம்பிக்கை இல்லை, அவங்க வந்து எங்களுக்கு இது பண்ணுவாங்க நம்பிக்கை இல்லை. ஆனால் என்ன நடந்ததுன்னா, நாளைக்கு வந்து நீதிமன்றத்தில் சென்னை ஹைகோர்ட்டில் வந்து அவரோட வழக்கு ஒன்று வருது. அந்த வழக்கில் கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேன், அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, அதில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம், அதில் ஹேபியஸ் கார்பஸ் போட்டிருக்காங்க, அந்த இதில் வந்து வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி இன்னும் அவர் வர்றதுக்கு ஒரு வாரத்தில் அவர் வந்து வெளியே வருவார். நாளைக்கு நடந்தாலும் நம்ம வந்து ஏதோ ஒரு ஆர்குமெண்ட்னால கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்கன்னு வைங்க, அதனால ஒரு 2-3 நாள் தள்ளி வைக்கலாம். ஆனால் ஒரு வாரத்தில் சவுக்கு சங்கர் வெளியே வருவார் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அவர் வரணும்னு தான் விரும்புகிறோம். அவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த ஊழல் படிந்த அந்த இவங்களையெல்லாம் வந்து வெளிக்காமிக்கணும். அதில் இப்போ விஜய் அரசு பதவியேற்றிருக்க அவங்க வந்து வரும்பொழுதே சொல்லிட்டு வந்தாங்க, ஊழல்வாதிகளை நாங்கள் வந்து ஒழிப்போம், அவங்களெல்லாம் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தகுந்தாற் போல தான் இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் மிக முக்கியமான இடத்துல போட்டிருக்க இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஊழல் இல்லாமல் ஒரு நேர்மையான மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து பொறுக்கி வச்சிருக்காங்க. அதனால அது இவருக்கும் அந்த இது சாதகமாக இருக்கும். இவர் எழுதுனா கண்டிப்பாக வந்து இவர் அந்த எவிடன்ஸோடு எழுதுறதுனால அவர்கள் மேலே வந்து அந்த மாதிரி யாராச்சும் ஊழல்வாதிகள் இருந்தால் அதெல்லாம் அவங்களையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் காலி செய்யப்படும்.
பத்திரிகை சுதந்திரம் காக்கப்பட வேண்டும், பேச்சு சுதந்திரம் காக்கப்பட வேண்டும். ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே இந்த இதெல்லாம் இருக்கு. அதனால அதை வந்து மீறி பண்ணக்கூடாது. இது தொடர்ச்சியாக இவர் யூடியூபர் என்கிற யூடியூபர்னு இவர் வந்து ஒரு இது சொல்றாங்க ஒழிய இவர் வந்து பத்திரிகை சார்ந்த செய்திகளை தான் சொல்றாரு. அது வந்து நல்லபடியாக வரணும், அந்த செய்திகள் சொல்லணும், இவர் விடுதலையாக வெளியே வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அவர் பேசணுன்னே இது இருக்குது. அந்த வீடியோ வந்திருந்தா அந்த வீடியோவில் போட்டுங்க, நீங்கள் இதில் போட்டு காமிங்க. ஓகே ஓகே கண்டிப்பாக சார். ஒரு நல்ல செய்தி தான் சொல்லியிருக்கீங்க. சவுக்கு சங்கர் அவர்கள் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் அவரை போய் மீட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.